இயல் 3மா. அதை வந்து பார்த்தீங்கன்னா புறநானூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. நல்லா காது கொடுத்து நல்லா கவனிச்சுக்கணும் விஷயம் என்ன அப்படிங்கிறது. சரிதானுங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புலி தங்கிய குகை. புலி தங்கிய குகை புரியுதுங்களா? அதாவது புறநானூறு எப்பேற்பட்ட நூல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இல்லைங்களா? நம்ம சிறு பருவ பிள்ளையிலேருந்து புறநானூறுல நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? தமிழர்களினுடைய பண்டைய தமிழர்களினுடைய வீரம் புகழ் கொடை. புரியுதுங்களா? இதை பத்தி மிகுதியா நமக்கு எடுத்து சொன்ன நூல் எதுமா? புறநானூறு. சொல்ற விஷயம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? சரிதானுங்களா? முதல்ல இந்த டாபிக்குடைய செய்தி என்னன்னு பார்த்துருவோம். அப்புறம் புறநானூறு சம்பந்தமா பரவலா ஒரு விஷயங்களை கொஞ்சம் பார்ப்போம். சரிதானுங்களா? கவனிங்க. புலி தங்கிய குகை அப்படிங்கிற டாபிக்ல பேசியிருக்காங்க. சரிதானுங்களா? யார் ஆசிரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவற்பெண்டு. யாரும் ஆசிரியர்? ஒரு பெண்பார் புலவர் காவற்பெண்டு. புரியுதுங்களா? இவங்க வந்து ஒரு செவிலித்தாய். யாருக்கு செவிலித்தாயா இருந்தாங்கன்னா, செவிலித்தாய்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? நற்றாயினா யாருமா? குழந்தையை பெற்றெடுத்தவள். செவிலித்தாய்னா அந்த குழந்தையை பேணி பாதுகாத்து அந்த குழந்தைக்கு சீராட்டி பாராட்டி சோறுட்டி அந்த குழந்தையை வளர்க்குறவங்க யாருமா? செவிலித்தாய். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? நற்றாயினா குழந்தையை பெற்றவள், செவிலித்தாய்னா குழந்தையை வளர்ப்பவள். சரிதானுங்களா? கூடவே இருப்பாங்க, அவங்கதான் அந்த குழந்தை கூடவே இல்லைங்களா? அப்ப இந்த அம்மா யாருக்கு செவிலித்தாயா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழன் கோப்பெரு நற்கிள்ளி. புரிதுங்களா என்ன சொல்றேன்னு? சோழன் போரவை கோப்பெரு நற்கிள்ளி அந்த மன்னனினுடைய செவிலித்தாய் தான் இந்த அம்மா. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? திரும்ப சொல்றேன். சோழன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியினுடைய செவிலித்தாய் காவற்பெண்டு அப்படிங்கிற ஒரு பெண்பால் புலவர். சரிதானுங்களா? ரைட், ஓகே, கவனிங்க. சரிதானுங்களா? புறநானூற்றுல காவற்பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல், ஒரே ஒரு பாட்டு தான் அவங்க புறநானூறுல பாடியிருக்காங்க. புறநானூறுல அதிகமா பாடிய பெண்பார் புலவர் யாரு? ஔவையார். புறநானூறுல அதிகமா பாடிய ஆண்பால் புலவர் யாரு? கபிலர். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? சொல்றேன், ஓகே தானம்மா? இவங்க இதுல ஒரே ஒரு பாட்டு தான் இந்த அம்மா பாடியிருக்காங்களாம். கவனிங்க. சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன். சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி. யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும். யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும். புரியுதுங்களா? புலி சேர்ந்து போகிய கல் அலை போல. புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறு இதுவே. ஈன்ற வயிறு இதுவே. புரியுதுங்களா? தோன்றுவன் மாதோ பொற்களத்தானே. சொல்ற விஷயம் புரியுதாம்மா? சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளனோ அறியேன் ஓரும். சரிங்களா? யாண்டு உளனோ அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறு இதுவே. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ஈன்ற வயிறு இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான அம்மா உட்காந்துருக்காங்கம்மா. ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு திண்ணை, அந்த திண்ணையில ஒரு வயசான அம்மா உட்காந்துருக்காங்க. அந்த திண்ணைக்கு பக்கத்துல ஒரு அழகிய ஒரு தூண் ஒண்ணு இருக்குது. ஒரு மடமகள், அதாவது ஒரு இளமை பொருந்திய ஒரு பெண். புரிதுங்களா என்ன சொல்ல? ஒரு பருவம் எய்திய ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண் என்ன செய்யறா? அந்த அழகிய தூணை பற்றி கொண்டு நிக்கிறா. வீட்டினுடைய அழகிய தூணை என்ன செய்யறா? பிடிச்சுக்கிட்டு நிக்கிறா. பக்கத்துல திண்ணையில அந்த வயசான அம்மா உட்கார்ந்துருக்குறாங்க. இவ என்ன கேட்கிறா அந்த அம்மா கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மகன் எங்கே அப்படின்னு கேட்கிறாங்க இந்த பொண்ணு. புரியுதுங்களா? இந்த மடமகள் கேட்கிறா அந்த வயதான பெண்மணிய, உங்களுடைய மகன் எங்கே அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு இந்த அம்மா சொல்ற பதில் தான் இது. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன். இந்த சின்ன இல்லத்தினுடைய அழகிய தூணை பற்றி கொண்டு நின்னுகிட்டு உன்னுடைய மகன் எங்கே அப்படின்னு கேட்கிறியே. புரியுதுங்களா? உன்னுடைய மகன் எங்கே என்று வினவுகிறாயே பெண்ணே. சரிதானுங்களா? என்னுடைய மகன் எங்கன்னு எனக்கு தெரியல, அறியேன். எனக்கு என்னுடைய மகன் எங்கன்னு எனக்கு தெரியல. சரிதானுங்களா? புலி சேர்ந்து போகிய கல்லலை போல. புலி தங்கிட்டு போன குகை மாதிரி அவனை பெத்தம்பாரு வயிறு, அந்த வயிறு தான் இருக்குது. அவனை பெத்த வயிறு இங்க இருக்குது. ஆனா என் மகனை பார்க்கணும்னா போர்க்களத்துக்கு போனா என் பையனை பார்க்கலாமா? பாருங்க, ஒரு ஆண் மகனினுடைய வீரம் மறைமுகமாக எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இந்த இடத்துல.
சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அப்படி என் பையனை பார்க்கணும்னா போர்க்களத்துக்கு போனா என் பையனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா. சொல்ற விஷயம் புரியுதுங்களாமா? இதான் செய்தி, சொல்லப்பட்ட செய்தி இதுதான். புரியுதுங்களாமா? காவற்பெண்டு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியினுடைய செவிலித்தாய் தான் காவற்பெண்டு. சரிதானுங்களா? ரைட், ஓகே. இப்ப புறநானூரை பத்தி ஒரு 4-5 விஷயம் நம்ம பேசிக்கலாம். புரியுதுங்களா? புறநானூருக்கு வேற ஏதாவது பெயர்கள் இருக்குதா? புறநானூறு வந்து பண்டைய தமிழர்களுடைய வீரம் புகழ் கொடையை பத்தி பேசுற நூல் புறநானூறு. புரியுதுங்களா? சரிதாங்களா? புறநானூறு பாடிய புலவர்கள் எவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 158 இருந்து 160 புலவர்கள் வரையில பாடியிருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்கள் இருக்கு. புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 400 பாடல்களை கொண்ட நூல். 400 பாடல்களை கொண்ட நூல். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அடுத்தது பண்டைய தமிழர்களுடைய வீரம் புகழ் கொடையை பத்தி இந்த நூல் பேசுதுமா. புரியுதுங்களா? இந்த நூலுக்கு தொகுத்தவர் கிடையாது, தொகுப்பித்தவர் கிடையாது, 2 பேருமே கிடையாது இந்த நூலுக்கு. சொல்ற விஷயம் புரியுதுங்களாமா? 2 பேருமே இந்த நூலுக்கு கிடையாது, யாருமே கிடையாது. சரிதாங்களா? அப்படி இருந்தும் பாருங்க, இந்த நூல் கிடைக்கலன்னா தமிழர்களுடைய வரலாறை பத்தியும் தமிழர்களுடைய முக்கியமான நிறைய விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்காமே போயிருக்கோம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? புறநானூறு நம்ம என்னெல்லாம் அதுக்கு வேற பேருன்னு பாத்தீங்களா? புறம், புறம்பு, புறப்பாட்டு, தமிழர்களின் வரலாற்று களஞ்சியம், புரியுதுங்களா? பண்பாட்டு கருவூலம், நந்தா விளக்கு அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. சரிதாங்களாமா? புறம், புறம்பு, புரியுதுங்களா? தமிழர்களினுடைய வரலாற்று களஞ்சியம், புறப்பாட்டு, சரிதாங்களா? பண்பாட்டு கருவூலம், நந்தா விளக்கு அப்படியெல்லாம் அழைக்கப்படுகிறது புறநானூறு. புரியுதுங்களா? புறநானூறு மெயினா எதை பத்தி பேசுது நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறம் பொருள் வீடு என 3னையும் கூறும் நூல் புறநானூறு. சொல்ற விஷயம் புரியுதுங்களாமா? அறம் பொருள் வீடு என 3னையும் கூறும் நூல் புறநானூறு. சரிதாங்களா? அது கூட சேர்த்து இன்பத்தையும் சேர்த்து சொன்னோம்னா அது பரிபாடல். சொல்ற விஷயம் புரியுதாமா? அறம் பொருள் வீடு என 3னையும் கூறும் நூல் புறநானூறு. அறம் பொருள் வீடு இன்பம் என 4னையும் கூறும் நூல் பரிபாடல். சொல்ற விஷயம் ஏன்னா பரிபாடல் எத்தகைய நூல்? அகமும் புறமும் சேர்ந்தது. அந்த இன்பம் சேர்ந்ததால அது அகம். புரியுதுங்களா? மத்த 3 இருக்கிறதால புறம். சரிதானமா? அப்ப பரிபாடல் அகமும் புறமும் சேர்ந்தது நம்ம படிக்கிறோம். ஓகேமா, ரைட். புறநானூறு வேற எதை பத்தி எல்லாம் பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் உடன்கட்டை ஏறிய செய்தியை சொல்லுதுமா. பெண்கள் உடன்கட்டை ஏறிய செய்தி குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பூதபாண்டியன் மனைவி கோப்பெருந்தேவி தன்னுடைய கணவன் மேலேயே விழுந்து உடன்கட்டை ஏறிய செய்தியை சொல்லுதுமா. சரிங்களா? அடுத்து பெண்களினுடைய கைமை நோன்பு குறித்து பேசுற நூல் நிறைய விஷயங்களை சொல்லுதுமா புறநானூறு. பெண்களுடைய கைமை நோன்பு பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நூல் சொல்லுதுமா. நிறைய நூல் சொல்லுது. இது மட்டும்தான் சொல்லுதுன்னு நான் சொல்லலை. சரிதானுங்களா? அதான் வந்து பாத்தீங்கன்னா உடன்கட்டை ஏறின செய்தியை மிகுதியா சொல்லுது. பெண்களினுடைய கைமை நோன்புன்னு என்னமா? கணவன் இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு திருமணம் மறுமணம் பண்ணிக்கிறதுக்காக பெண்கள் எடுக்கக்கூடிய அந்த நோன்பு, புரியுதுங்களா? கைமை நோன்பு, அதை பத்தின செய்தியையும் புறநானூறு சொல்லுதுமா. புரியுதுங்களா? புரியுதுங்களா என்ன சொல்றேன்? பண்டைய தமிழர்களுடைய எல்லா வரலாற்று செய்திகளும் எதுவுள்ள இருக்குதுன்னா புறநானூறுக்குள்ள இருக்குது. புரியுதுங்களா? மூவேந்தர்களை பத்தின எல்லா செய்தியும் புறநானூறுக்குள்ள இருக்குது. புரியுதுங்களா? மூவேந்தர்களினுடைய அடையாள பூ என்ன, அடையாள கொடி என்ன, அடையாள சின்னம் என்ன, அவன் ஆண்ட தலைநகரம் என்ன, அவனுடைய துறைமுகம் என்ன, அவன் எந்த இடத்துல யார் கூட போரிட்டான், போரிட்டதால என்ன பேர் வாங்கினான், சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அவனுடைய பின்னொட்டுகள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். மூவேந்தர்களுடைய பின்னொட்டுகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா இளம்பெரு வழுதி, சேரன் செங்குட்டுவன், புரியுதுங்களா? நெடுஞ் செழியன், கிள்ளி வளவன், கோதை மார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பின்னொட்டுகள். அந்த அது முதற்கொண்டு எல்லா செய்தியும் எது உள்ளமா இருக்குது? புறநானூறுக்குள்ள இருக்குது. அதனாலதான் புறநானூறு பண்டைய தமிழர்களினுடைய வரலாற்று களஞ்சியம், பண்பாட்டு கருவூலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சொல்ற விஷயம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஓகேமா. நிறைய செய்திகள் நமக்கு இருக்குது புறநானூறுல. சரிதானுங்களா? அது இன்னும் நம்ம மேல கிளாஸ் போக போக நம்ம நிறைய விஷயங்களை உங்களுக்கு நாங்க கொடுப்போம். ஓகேங்களாமா? ரைட். இங்க என்ன தகவல் கொடுத்துருக்குறாங்கன்றத மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். நாம கவனிங்க. ரைட்மா, நான் சொன்ன விஷயத்தினுடைய அந்த பொருள் தான் கொடுத்துருக்காங்க, பாடலினுடைய பொருள். இதை கவனிச்சுக்கோங்க. சங்ககால பெண் புலவர்களில் ஒருத்தவங்கம்மா காவற்பெண்டு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியினுடைய செவிலித்தாயாக இருந்தாங்க அந்த அம்மா. கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் சங்ககால பெண்களின் வீரத்தை கருபொருளாக கொண்டு இப்பாடலை பாடியிருக்கிறாங்க அந்த அம்மா. சரிதானுங்களா? அடுத்தது 8 தொகை நூல்களில் ஒண்ணுமா புறநானூறு. நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அடுத்தது பண்டைய கால தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், வீரங்கள், புரியுதுங்களா, முதலியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நூல் புறநானூறு. சரிதானுங்களா? ரைட், ஓகேமா.
அடுத்த டாபிக் போலாமா நாம? பாஞ்சை வளம். பாஞ்சை வளம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சை அப்படின்னாலே பாஞ்சாலங்குறிச்சி, சரிங்களா? பாஞ்சாலங்குறிச்சி நாட்டை ஆண்டவர் யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன், புரியுதுங்களா? அவர் ஆட்சி செய்த அந்த நாடு எத்தகைய வளமுடைய ஒரு நாடாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க, புரியுதுங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா கருத்து அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு நாட்டுடைய வளத்தை சொல்லணும்னா எப்படி சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா அரண்மனைகள்லாம் பயங்கரமா இருந்துச்சு, கோட்டை சுவர்கள் எல்லாம் சுற்றி எழுப்பப்பட்டிருந்துச்சு, மதில்கள் எல்லாம் பயங்கரமா வானளவு உயர்ந்து காணப்பட்டுச்சு, புரிதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நன்சை புன்சை நிலங்கள் ஏராளம் இருந்துச்சு, புரிதுங்களா? வயல்களில் நெல் பயிர்கள்லாம் செழித்தோங்கி வளர்ந்து இருந்துச்சு அப்படின்னு வளத்தை சொல்லுவாங்க இல்லையாம்மா, அதை தாம்மா கொடுத்துருக்குறாங்க, புரிதுங்களா? புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு ஒரு கிளான்ஸ் பாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வினோதமான நிகழ்வுகள்னு ஒரு 2-3 விஷயம் கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட பாஞ்சால நாட்டுல வினோதமான நிகழ்வு ஒரு 3 நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல என்னென்ன வளம் சொல்றாங்கன்னு சும்மா ஒரு கிளான்ஸ் பாருங்க. சரிதாங்களா? ரொம்ப ஈஸியான விஷயம், ரொம்ப கடினம் கிடையாது, ரொம்ப இலகுவானது, சரிதானுங்களா? கவனிங்களேன். சுத்த வீரன் கட்டபொம்முதுரை துலங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன், புரியுதுங்களா? நாட்டு வளங்களை சொல்லுகிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளும் ஐயா. கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம், மதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகளாம். நிறைய கோட்டைங்க சுவருங்களோட சூழ்ந்து இருந்துச்சுப்பான்னு சொல்றாங்க. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ரைட், அடுத்து பாருங்க. வீட்டில் உயர் மணி மேடைகளாம், மெத்தை வீடுகளா மதிலோடைகளாம், பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம், பண பொக்கிஷ வீடும் பார் சாஸ்திகளாம். புரிதுங்களா என்ன சொல்றேன்னு? அதாவது வந்து பாத்தீங்கன்னா பூட்டக்கூடிய கதவுகள், நல்ல வலிமையான கதவுகள் நிறைந்த வீடுகள் இருந்துச்சாம். வீடுகள்லாம் நல்ல மாடங்களோட இருந்துச்சாம், புரிதுங்களா? அந்த திண்ணைகள் மணி மாடங்களோடு நிறைந்த அந்த வீடுகள் காணப்பட்டுச்சாம். நிறைய பொக்கிஷங்கள்லாம் இருந்துச்சாம் அந்த வீடுகள்ல, புரிதுங்களா என்ன சொல்றேன்னு? அடுத்தது பாருங்க. ஆசார வாசல் அலங்காரம், துறை ராசன் கட்டபொம்மு சிங்காரம், ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் குழு வீற்றிருந்தான். புரிதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்பேற்பட்ட ராஜராஜன் மாதிரி அவன் ஆண்டுகிட்டு இருந்தான் அந்த நாட்டை, சொல்ற விஷயம் புரிதுங்களா? அடுத்து பாருங்க. விந்தை விந்தையாக திரு வீதிகளும், வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும், நந்த வனங்களும் சந்தன சோலையும், அங்கே நதியும் சென்னல் கமுகுகளும். சொல்ற விஷயம் புரிதுங்களாமா? கமுகுகளும் மூபாது கமுகுன்னு என்னமா? பாக்கு மரம், நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாமே செழுமையை வனப்ப எடுத்து சொல்றாரு. ரொம்ப இவ்வளோ வளத்தோட இருந்துச்சுப்பா அந்த நாடு பாக்குறதுக்கு அப்படின்னு, புரியுதுங்களாமா? அடுத்தது கவனிங்கம்மா. வாரண சாலை ஒரு புறமாம், பரி வளரும் சாலை ஒரு புறமாம், புரியுதுங்களா? அதாவது யானைகள் வளர்க்கக்கூடிய சாலைகள் இருக்கக்கூடிய சாலைகள் ஒரு பக்கமா, குதிரைகள் இருக்கக்கூடிய சாலைகள் ஒரு பக்கமா, புரியுதுங்களா? அந்த மாதிரி நல்ல ஒரு வனப்போடு காணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்கம்மா. சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம், வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம், அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்லுகிறேன் கேளும் ஐயா. புரியுதுங்களா? சில அதிசயமும் நடக்குமாப்பா அந்த பாஞ்சால நாட்டுல. என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒரு 3 அதிசயங்கள் சொல்றாங்க. இப்படி வளம் பொருந்திய அந்த பாஞ்சால நாட்டுல முயல் தன்னை விரட்டிக்கிட்டு வர்ற, தன்னை துரத்தக்கூடிய நரி என்ன செய்யுமா? நரியே கிடையாது, நாய. முயல் தன்னை விரட்டுகின்ற நாய தான் என்ன தெரியுமா செய்யுமா? துரத்தி அடிக்குமா முயல். சொல்ற விஷயம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? முயல் தன்னை விரட்டுகின்ற நாய முயல் அது துரத்தி அடிக்குமா அந்த நாயை, சரிதானுங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசுவும் புலியும் பால் போன்ற நீரை, ஆற்றங்கரை ஓரங்கள்ல பால் போன்ற நீரை பசுவும் புலியும் ஒருங்கே அமர்ந்து குடிக்குமா அந்த தண்ணியை. இதெல்லாம் விந்தையான செயல் தானே இல்லைங்களா? அடுத்தது, பாஞ்சால நாட்டுல கறந்து பாலை வெளியில வச்சிருந்தா கூட, கறந்து வச்ச பால்ல கட்டபொம்மனுடைய பேரை சொன்னோம்னா அந்த கறந்த பால்ல காகம் கூட வந்து வாய வைக்காதான். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா, முயல் வந்து தன்னை துரத்துற நாயை விரட்டி அடிக்குமா. முயல் அது மாதிரி பண்ண முடியுமா? அது விந்தையா நடக்குது அந்த ஊர்ல. ஏன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரத்துக்கு பேர் போனவன் இல்லையா? அப்ப அவன் ஆளக்கூடிய நாட்டுல அந்த மாதிரி இருக்குதான் வீரம். முயல் கூட அவ்வளவு வீரமா இருக்குதான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? பசுவும் புலியும் போய் ஒன்னா தண்ணி குடிக்குமா? ஆனா அந்த ஊர்ல குடிக்குமா. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க. கறந்து வச்ச பால்ல என்ன செய்யாதான்ப்பா? காக்கா கூட வந்து வாய வைக்காதான். எப்ப? வீரபாண்டியனுடைய பேரை சொல்லிட்டு அந்த பாலை வச்சுட்டோம்னா காகம் கூட அந்த பால்ல வந்து வாய வைக்காதான். அந்த அளவுக்கு வினோதமான நிகழ்வு நடக்கும். அப்பேற்பட்ட நாட்டுல சக்கம்மா தேவி மக்களுக்கு அருள்வாக்கு புரிவாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிதானுங்களா? ரைட், ஓகே, கவனிங்கம்மா. வேற இதை பத்தி என்ன செய்திகள் என்னன்னு பார்ப்போம். சூரன் அப்படின்னா வீரன், சூரன், சூராதி சூரன்.
வீராதி வீரன் சொல்றாங்க இல்லைங்களா, சூரன்னா வீரன், பொக்கிஷம் நமக்கு தெரியும் செல்வம், புரியுதுங்களா, சாஸ்தினா தெரியும் மிகுதியாக மிகுதி, ஓகேங்களாமா, விஸ்தாரமான ரொம்ப விஸ்தாரமா இருந்துச்சுப்பா இடம், பெரும் பரப்பு, சரிதானுங்களா, வாரணம்னா நமக்கு நல்லாவே தெரியும், வாரணம் யானை, சரிதானுங்களா, பரி குதிரை, சிங்காரம் அழகு, சரிதானுங்களா, கமுகு இப்பதான் நான் சொன்னேன், ஓகேங்களா, பாக்கு, ஓகேம்மா, ரைட். அடுத்தது கவனிங்கம்மா, நல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன விஷயத்த இங்க கொடுத்துருக்காங்கம்மா, விளக்கம், பாடலுடைய விளக்கம், பொருள்மா, சரிதானுங்களா, அதை நிதானமா நீங்க படிக்கலாம், உங்களுக்கு விஷயம் புரியும் என்னன்னு, ரொம்ப ஈஸியான விஷயம், சரிதானுங்களா. அடுத்தது அந்த விந்தைகளும் கொடுத்துருக்காங்கம்மா இங்க என்னன்னு. அடுத்தது வந்து பாருங்க, இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்க நோட் பண்ணிக்கணும், சரிதானுங்களா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நூல்வெளி என்ன கொடுத்துருக்காங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல்கள், புரியுதுங்களா, அந்த மாதிரி பாடல்கள் அப்படிங்கிற ஒரு நூலை தொகுத்து வெளியிட்டு இருக்காருமா ஒருத்தர், அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நா. வானமாமலை. சொல்ற விஷயம் புரியுதுங்களா, வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல்கள் அப்படிங்கிற நூலை தொகுத்து வெளியிட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நா. வானமாமலை அப்படிங்கிறவர் வெளியிட்டு இருக்கிறாரு, சரிதானுங்களா. இதுல நீங்க சிந்தையில இருத்தி கொள்ள வேண்டிய விஷயம் இது ஒண்ணு, சரிதானுங்களா, ரைட், ஓகே. அடுத்த பகுதிக்கு போலாம்ப்பா. இரண்டாம் பருவம்மா, இரண்டாம் பருவம் கவனிங்க. கலங்கரை விளக்கம், கலங்கரை விளக்கம் ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார், கடியலூர் உருத்திரங்கண்ணனார், புரியுதுங்களாமா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் எந்த நூல்ல இருந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம படிச்சுக்கணும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒரு பாடலை எடுத்து படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடலுடைய தலைப்பு என்னன்னு நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும்பா, பாடலுடைய தலைப்பு எந்த நூல்ல இருந்து வந்திருக்குன்றது அடுத்தது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும்பா, அந்த நூலை எழுதின ஆசிரியர் யாருன்னு அடுத்து தெரிஞ்சு வச்சுக்கணும்பா, புரியுதுங்களா சொல்றேன் என்னன்னு. அடுத்தது அந்த நூலுடைய ஆசிரியர் இருக்காரு இல்லைங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியருடைய குறிப்புகள் என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், இயற்பெயர் ஏதாவது இருக்குதா, சிறப்பு பெயர்கள் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, அவங்களுடைய தாய் தகப்பன் யார் யாரு, சரிங்களா, அவர் வேற ஏதாவது படைப்புகள் எழுதியிருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்பொழுதுமே படிக்கும்போது இந்த மாதிரியான ஒரு தோரணையில தான் நம்ம படிக்கணும், சரிதானுங்களா. அப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் இது சங்க இலக்கியங்களா இருக்குது, பாடலுடைய தலைப்பை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க, என்ன நூலுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க, ஆனா சங்க இலக்கியங்களா இருக்குது அப்படின்னா அதுல அகநூல்களா இருந்ததுன்னா பாட்டுடை தலைவன் கொடுக்க மாட்டாங்க, ஆனா புறநூல்களா இருந்துச்சுன்னா பாட்டுடை தலைவன் நிச்சயமா வருவாரு. சொல்ற விஷயம் புரியுதாப்பா, பாடலின் தலைப்பு, பாடல் தலைப்பு இடம்பெற்ற நூல் எந்த நூலு, எழுதின ஆசிரியர் யாரு, பாட்டுடை தலைவன் இருக்கிறாரா, அவர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். புறநூலா இருந்துச்சுன்னா, சொல்ற விஷயம் புரியுதுங்களா, ரைட். இப்ப நம்ம கவனிங்க, கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறது எந்த நூல்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பானாற்றுப்படை. என்னம்மா, பெரும்பானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சொல்ற விஷயம் புரியுதுங்களா, ரைட், ஓகே. இதோட ஆசிரியர் யாருன்னா அதான் கடியலூர் உருத்திரங்கண்ணனார், புரியுதுங்களாமா. பெரும்பானாற்றுப்படை எந்த நூல்கள்ல ஒண்ணுமா, எந்த தொகுப்புல இருக்குதுமா, பெரும்பானாற்றுப்படை 10 பாட்டு நூல்களுள் ஒன்றாக காணப்படுகிறது. 10 பாட்டு நூல்கள்ல எந்த பகுப்புல அதை வச்சிருக்காங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள் அப்படிங்கிற பகுப்புல வச்சிருக்காங்க, சரிதானுங்களா. சரி, நம்ம அந்த செய்தி என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா ஆற்றுப்படை நூலை பத்தின செய்தியை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. நல்லா கவனிங்க, கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற தலைப்புல கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா. என்னன்னு பாருங்க, வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றருஞ்சென்னி, வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றருஞ்சென்னி, புரியுதுங்களா. விண்பொரு நிவந்த வேயா மாடத்து, விண்பொரு நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி, இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை, உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கலங்கரை விளக்கத்தினுடைய தோற்றத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்கம்மா. கலங்கரை விளக்கம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, துறைமுகங்கள்ல கலங்கரை விளக்கம் இருக்கும் இல்லையாம்மா. அப்போ அந்த கலங்கரை விளக்கத்துடைய தோற்றம் எப்படி இருக்கு அப்படிங்கறது இந்த டாபிக்ல நமக்கு சொல்றாங்க. அதாவது வானம் அளவுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா வானம் கீழே விழுந்து விடாமல் அதை தாங்கி தூக்கி பிடிச்சு நிறுத்திருக்கிற மாதிரி அந்த கலங்கரை விளக்கத்துடைய தோற்றம் தெரியுதான், புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு. வானம் கீழே விழுந்து விடாமல் அதை தாங்கி தூக்கி பிடிச்சு நிறுத்தி இருக்கிற மாதிரி கலங்கரை விளக்கத்தினுடைய தோற்றம் இருக்குது, பாக்குறதுக்கு அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு, புரியுதுங்களா. அதோடைய உயரத்தை
ஏணி போட்டு கூட யாராலும் என்ன செய்ய முடியாது, ஏற முடியாதான். கலங்கரை விளக்கத்தினுடைய உயரத்தை கணக்கிட ஏணி போட்டு கூட யாராலும் என்ன செய்ய முடியாதுமா, ஏற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த கலங்கரை விளக்கத்தினுடைய உச்சியில் ஏற்றப்பட்ட தீபமானது, அந்த கலங்கரை விளக்கத்தினுடைய உச்சியில் ஏற்றப்பட்ட அந்த தீபம், அந்த விளக்கு, புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அந்த விளக்கு என்ன தெரியுமா வேலை செய்யுமா? இரவில் திசை அறியாமல் கறங்கும் மலக்கரங்களை, புரியுதுங்களா? இரவில் திசை அறியாமல் கலங்கி நிற்கக்கூடிய மரக்கலன்களை, நல்லா புரிஞ்சுக்கணும் விஷயத்த, புரியுதுங்களா? அந்த உயரத்துல ஏற்றப்பட்ட அந்த தீபம் என்ன வேலை தெரியுமா பார்க்குமா? இரவு நேரங்கள்ல திசை அறியாமல் கலங்கி நிற்கக்கூடிய மரக்கலன்களை தன்னை நோக்கி அழைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா வானம் அளவுக்கு அது உயர்ந்து இருக்குது கலங்கரை விளக்கம். வானம் கீழே விழுந்து விடாம அதை தூக்கி பிடிச்சு தாங்கி நிறுத்துற மாதிரி அந்த கலங்கரை விளக்கத்தினுடைய தோற்றம் இருக்குது. அந்த கலங்கரை விளக்கத்தினுடைய உயரம் இவ்வளவுதான், ஏணி போட்டு யாரும் ஏறி பார்க்க முடியாது நம்மளால. அந்த கலங்கரை விளக்கத்தினுடைய உச்சியில் ஏற்றப்பட்ட அந்த தீபமானது இரவு நேரங்களில் திசை அறியாமல் கலங்கும் மரக்கலன்களை தன்னை நோக்கி அழைக்கும். நான் இந்த இங்கதான் பார்க்கிறேன், இதுதான் நீ வந்து சேர வேண்டிய இடம், புரியுதுங்களா? அப்ப கப்பல் எப்ப திசை அறியாம கலங்கும்? கடல்ல பாத்தீங்கன்னா இயற்கை சீற்றங்கள், புரியுதுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா காத்து அதிகமா பலத்த காத்து இருக்கும் பொழுதோ, புரியுதுங்களா, பேரலைகள் இருக்கும் பொழுதோ, புரியுதுங்களா, கடல்ல புயல் இருக்குது, அந்த மாதிரி டைம்ல என்ன செய்யும்பா, கப்பல் திசை அறியாம அங்கேயும் இங்கேயும் எங்கேயோ போய் அல்லாடிட்டு நிற்கும் இல்லைங்களா? அப்போ அந்த கலங்கரை விளக்கத்தோடைய வெளிச்சத்தை பார்த்து என்ன செய்யுமாப்பா, ரைட் ஓகே இந்த சைடு தான் துறைமுகம் இருக்குது, இங்க போனோம்னா நம்ம அப்படியே கரையை எட்டிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுமாப்பா, அந்த மாதிரி கலங்கி நிற்கக்கூடிய அந்த கப்பல்களை தன்னை நோக்கி அழைக்குமா கலங்கரை விளக்கம். இதாம்மா பாடலுடைய செய்தி. சரிதானுங்களா? பெரும்பானாற்றுப்படையை பத்தி இப்ப சொல்ற, நல்ல காதல வாங்கிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா 10 பாட்டு நூல்கள்ல ஒண்ணுமா, புரியுதுங்களா? இந்த நூலோடைய ஆசிரியர் படியலூர் உருத்திரங்கண்ணனாருமா. சரிதானுங்களா? இவர் இன்னொரு நூலும் எழுதியிருக்காருமா 10 பாட்டுல. சரிதானுங்களா? என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை. பட்டினப்பாலை சொல்ற விஷயம் புரியுதுங்களா? நல்லா நேர்த்தியா படிச்சுக்கணும். சரிதானுங்களா? அதாவது பெரும்பானாற்றுப்படை அப்படிங்கிற நூலை எழுதினவர் தான். அதே 10 பாட்டு நூல்கள்ல பட்டினப்பாளைங்கிறதையும் யார் எழுதியிருக்கிறதுமா, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதியிருக்காரு. சொல்ற விஷயம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அடுத்தது வேற என்னங்க மேம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு புறநூல் தானே, அப்ப இந்த நூலுக்கு பாட்டுடை தலைவன் கட்டாயம் வரணும் இல்லையா? இந்த நூலினுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டைமான் இளந்துரையன். சரிதாங்களா? கவனிங்க, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, கவனிங்க, புரியுதுங்களா? இதெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்கம்மா, புரியுதுங்களா? நான் இப்ப உங்களுக்கு விளக்கம் எடுத்து சொன்னேன் இல்லைங்களாமா, அந்த விளக்கத்தை இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்கம்மா, என்னன்னு நீங்க பாருங்க. சரிதானுங்களா? ரைட், கவனிங்கம்மா. அடுத்தது பாருங்க, பெரும்பானாற்றுப்படையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார்மா. இயற்றிய நூல்கள் மேல கொடுத்துருக்காங்க, கடியலூர் உருத்திரங்கண்ணனார், இந்த இடத்துல கொடுக்காம இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? இயற்றிய நூல்கள் பாத்தீங்கன்னா பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை, இவை இரண்டும் 10 பாட்டு நூல்கள்ல இருக்குது. சரிதானுங்களா? அடுத்ததுமா பெரும்பானாற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா தொண்டைமான் இளந்துரையன். இவர் தான் பெரும்பானாற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன். சரிதானுங்களா? ரைட், ஓகேமா. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் திரும்ப பரிசு பெறதுக்காக இவர் வழிகாட்டி விடுவார். சொல்ற விஷயம் புரியுதாமா? இப்ப நான் ஒரு விஷயம் முக்கியமானது ஒண்ணு சொல்றேன், நல்லா காதுல வாங்கிக்கோங்க. பெரும்பானாற்றுப்படை எந்த பகுப்புல இருக்குது? ஆற்றுப்படை நூல்கள்ங்கிற பகுப்புல இருக்குது. எந்த தொகுப்புன்னு கேட்டா 10 பாட்டுகள்ல, 10 பாட்டு அப்படிங்கிற தொகுப்புக்குள்ள பெரும்பானாற்றுப்படை இருக்கு இல்லைங்களா? ஆற்றுப்படை நூல்கள் ஏமா சொன்னாங்க? ஆற்றுப்படை நூல்கள்லாம் என்னென்னமா? திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைபடுகடாம். சொல்ற விஷயம் புரியுதுங்களாமா? மலைபடுகடாமுக்கு இன்னொரு பேர் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும், கூத்தர் ஆற்றுப்படை. மலைபடுகடாமோட இன்னொரு பேர் என்னமா, கூத்தர் ஆற்றுப்படை. ஏமா இது ஆற்றுப்படைன்னு சொன்னாங்க, ஏன் ஆற்றுப்படை நூல்கள்னு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு புகழ்பெற்ற ஒரு புலவர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புகழ்பெற்ற ஒரு புலவர். நான் என்ன செய்யறேன், ஒரு மன்னனை நாடி போறேன், அந்த மன்னனை பத்தி நிறைய பாடல்கள் புகழ்ந்து பாடுறேன், பாடி நிறைய பரிசு பொருள் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு நான் வரும்பொழுது எதிரில் சில புலவர் பெருமக்கள் எனக்கு எதிரில் வராங்க. அவங்க என்ன கேட்கறாங்க, எங்க போனீங்க என்ன ஏது அப்படின்னு கேட்கும் பொழுது நான் அவங்களுக்கு வழிகாட்டுறேன். புரியுதுங்களா? அங்க ஒரு மன்னன் இருக்காரு இல்லைங்களா, அவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட போய் உங்களுடைய கலை திறமைகளை எல்லாம் காமிங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? நீங்க போய் அவரை பற்றி பாடுங்க புகழ்ந்து. புரியுதுங்களா? அப்ப எனக்கு கொடுத்த மாதிரியே பரிசு பொருளை உங்களுக்கும் கொடுப்பாரு அப்படின்னு நான் இன்னொருத்தரை வழிகாட்டி விடுறேன்.
சொல்ற விஷயம் புரியுங்களா? ஆற்றுப்படுத்துதல், அதுக்கு பேர் ஆற்றுப்படுத்துதல். புரியுதுங்களா? அதாவது ஒரு புலவரோ அல்லது ஒரு கலைஞரோ, புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு, அந்த கலைஞர் இன்னொரு கலைஞரை ஆற்றுப்படுத்துதல், வழிகாட்டுதல், வழிபடுத்துதல், எப்படி வேணாலும் பொருள் கொள்ளலாம். புரியுதுங்களா? அப்ப அந்த ஆற்றுப்படுத்தக்கூடிய அந்த தன்மையை விளக்கும் நூல் ஆதலால் அதையெல்லாம் என்னன்னு சொல்றாங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ஆற்றுப்படுத்துதல் அப்படிங்கிறது வேற. புரியுதுங்களா? ஆட்சி, அதான் இப்ப நான் சொன்ன பாருங்க, இதான் ஆற்றுப்படுத்துதல். புரியுதுங்களா? ஆட்சி இருத்தல் அப்படிங்கிறது வேற. இப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்ன செய்தி ஆற்றுப்படுத்துதல், ஒருத்தருக்கு வழிகாட்டுறாரு. ஆனா ஆட்சி இருத்தல் அப்படிங்கிற நம்ம 10th பார்ப்போம். உங்களுக்கு நான் அழகா சொல்லுவேன் தெளிவா. சரிங்களா? ஆட்சி இருத்தல்னா தலைவன் எப்ப வருவாரோ அப்படின்னு தலைவி தன்னுடைய இல்லத்துல காத்து கிடக்கக்கூடியதுதான் என்னதுமா? ஆட்சி இருத்தல். சொல்ற விஷயம் புரியுதுங்களாமா? புரியுதுங்களா? தலைவன் எப்ப வருவாரோ, போனவர் வீடு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி எப்ப வருவாரோன்னு அவர் அப்படியே என்ன செய்வாங்கம்மா? வழி மேல விழி வச்சு காத்து கிடப்பாங்க. அந்த காத்து கிடக்கிறது தான் ஆட்சி இருத்தல். ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழிகாட்டுறது. நான் இன்னொருத்தவங்களுக்கு வழிகாட்டுறேன், ரைட், அங்க போனீங்கன்னா அதை வாங்கிக்கலாம் போங்க அப்படின்னு வழிகாட்டுறேன். ஓகே தானம்மா? விஷயம் புரிஞ்சுதாம்மா? பெரும்பான் ஆற்றுப்படையை பத்தி வேற என்ன தெரிஞ்சுக்கலாம்? கவனிங்கம்மா. அதாவது பாத்தீங்கன்னா இதோடைய பாடல் அடிகள் என்ன அப்படின்னு பாருங்கம்மா. 500மா, 500 அடிகளை கொண்ட நூல்மா அந்த நூலு. சொல்ற விஷயம் புரிதுங்களா என்ன சொல்றேன்னு? அதாவது பாத்தீங்கன்னா இந்த நூல் வேற எதை பத்தி மெயினா பேசுது அப்படின்னு நல்ல பொறுமையா தான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அழகா நோட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? பேரி யாழினுடைய வருணனையை பத்தி பேசுதுமா. எதோடைய வருணனை பேசுதுமா? பேரி யாழினுடைய வருணனை. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, பேரியாழ், பேரியாழினுடைய வர்ணனையை பத்தி பேசுதுமா. அடுத்தது தொண்டைமான் இளந்திரைன்னு ஒருத்தர் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ நாம பாட்டுடை தலைவன் அவர் தானே, அவர் ஆண்ட காஞ்சி நகரத்தினுடைய சிறப்பையும் இந்த நூல் பேசுதுமா. காஞ்சி அப்படிங்கிறதுக்கு திருவெக்கா அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு இல்லைங்களா? திருவெக்காவினுடைய சிறப்பு, அதை பத்தி இந்த நூல் பேசுதுமா. புரியுதுங்களா? திருவெக்காவினுடைய சிறப்பு, திருவெக்கான்னா காஞ்சிங்கிறதையும் பிராக்கெட்ல போட்டு வச்சுக்கோங்க. புரியுதுங்களாமா? அவர் ஆண்ட தலைநகரம் ஆயுது. யாரு? தொண்டைமான் இளந்திரையன் ஆண்ட தலைநகரம். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ஏன் பேரியாளுடைய வர்ணனை மட்டும் பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரியாழை பயன்படுத்துறதாலதான் அவர் பெரும்பாணன். அப்ப பெரும்பான் ஆற்றுப்படைன்னா என்ன அர்த்தம்? பெரும்பாணன் அவரு. சிறுபான் ஆற்றுப்படைனா சிறுபாணன். ஏன் மேடம் பெரும்பாணன் சிறுபாணன் பிரிச்சு வச்சிருக்காங்கன்னா இவர் அதிக நரம்புகளை கொண்ட யாழை பயன்படுத்துவார் பெரும்பாணன். புரியுதுங்களா? இவர் குறைந்த நரம்புகளை கொண்ட யாழை பயன்படுத்துபவர் சிறுபாணன். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அதனாலதான் பெரும்பாணம்னா பேரியாழ். பேரியாழ்னா 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். சொல்ற விஷயம் புரியுதாமா? அப்ப அந்த மாதிரி யாழ் அவர் பயன்படுத்துவார். அதனாலதான் என்னதுமா? பெரும்பாணன். அப்பேற்பட்ட பெரும்பாணன் இன்னொரு பாணனை வழிகாட்டி விடுவார். அதனாலதான் அது பெரும்பான் ஆற்றுப்படை. சொல்ற விஷயம் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிதானுங்களா? புரியுதாமா? பேரியாழை பயன்படுத்தக்கூடியவன் பெரும்பாணன். அவன் இன்னொரு பாணன் என்ன செய்வார்? வழிகாட்டி விடுவார். அந்த வள்ளல் கிட்ட போப்பா, அந்த மன்னர்கிட்ட போப்பா அப்படின்னு வழிகாட்டி விடுவார். சரிதாங்களா? அதனால இது என்னன்னு சொல்லப்பட்டதுமா? பெரும்பான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லப்பட்டது. புரியுதுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பெரும்பான் ஆற்றுப்படைக்கு புகழ்மிக்க ஒரு வரி இருக்குது. அந்த வரியால தான் இந்த நூலுக்கு இந்த பேரே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. புரியுதுங்களா? என்ன வரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இடனுடை பேரியாழ் முறைவு கழிப்பி. சொல்ற விஷயம் புரியுதுங்களாமா? இடனுடை, இடனுடை பேரியாழ் முறைவு கழிப்பி. புரியுதுங்களா? அப்படிங்கிற தொடரே நூலுக்கு பெயராகி வந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரிதானுங்களா? அடுத்ததுமா இது பாத்தீங்கன்னா இது ரெண்டை பத்தி மட்டும்தான் பேசுதா அப்படின்னா கிடையாது. புரியுதுங்களா? அதாவது பரிசு பெற வரக்கூடிய பாணர்கள், விரலியர்கள் பற்றிய செய்தியை சொல்லுதுமா பெரும்பான் ஆற்றுப்படை. புரியுதுங்களா? அது மட்டும் கிடையாது, இடையர்கள், இடையர்களை பத்தி பேசுதுமா, உப்பு வணிகர்களை பத்தி பேசுதுமா, உழவர்களை பத்தி பேசுதுமா. புரியுதுங்களா என்ன சொல்றணுமா? இடையர்கள்னா யாருமா? ஆடு மாடெல்லாம் மேய்ப்பாங்க இல்லைங்களா? நிறை மேய்ப்பவர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அப்ப அந்த இடையர்களை பத்தி பேசுதுமா. உப்பு வணிகர்கள் அவங்கள பத்தியும் பேசுதுமா. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அடுத்தது பாத்தீங்கன்னா மறவர்கள். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இடையர்கள், உப்பு வணிகர்கள், மறவர்கள், உழவர்கள், இவங்களை பத்தின செய்தி எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுமா? பெரும்பான் ஆற்றுப்படை. புரியுதுங்களா? திரும்பி நான் சொல்றேன், பெரும்பான் ஆற்றுப்படை 500 அடிகளை கொண்ட நூல். பெரும்பான் ஆற்றுப்படையினுடைய ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சரிங்களா? பெரும்பான் ஆற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னா தொண்டைமான் இளந்திரையன்.
சரிதானுங்களா? அவர் ஆண்ட தலைநகரம் காஞ்சிபுரம், அதாவது திருவெங்கா அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அடுத்தது பெரும்பானாற்றுப்படை பேரியாழினுடைய வர்ணனையை விளக்கக்கூடிய நூல். அப்படிதான் ஆரம்பிக்குது நூலே, அப்படிதான் ஆரம்பிக்குது. பேரியாழுடைய வர்ணனையோட நூல் ஆரம்பிக்குதான். சரிதானுங்களா? அடுத்தது அந்த மன்னனினுடைய திருவெக்காவினுடைய சிறப்பையும் இந்த நூல் பேசுது. சரிதானுங்களா? அடுத்தது உழவர்கள், இடையர்கள், மறவர்கள், உப்பு வணிகர்கள், அவங்கள பத்தின எல்லா செய்தியையும், அது மட்டும் அல்லாது பாணர்கள், விரலியர்கள் பரிசு பெற்ற செய்தி எல்லாத்தையுமே என்ன செய்யுதுமா பெரும்பானாற்றுப்படை நமக்கு விளக்கி கூறுகிறது. புரியுதுங்களா? எந்த வரி இந்த பெரும்பானாற்றுப்படையில சிறப்பு பெற்ற வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடனுடை பேரியாழ் முறைவு கழிப்பி. புரியுதுங்களா? இந்த வரிகள் தான் நூலுக்கு பெயராகி வந்த வரிகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிதானமா? ரைட், ஓகே. அடுத்த பகுதிக்கு நம்ம போகலாம்ப்பா, வாங்க. இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 10 பாட்டு நூல்கள் என்னென்னு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநெல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. இது இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் அவர் எழுதுதான் சொன்னேன் இல்லைங்களா, மலைபடுகடாம். சரிதானமா? ரைட், ஓகே. அடுத்த பகுதிக்கு போலாமா? கவனிங்க பார்ப்போம். கவின்மிகு கப்பல். கவின்மிகு கப்பல் ஃபர்ஸ்ட் கலங்கர விளக்கத்தை பத்தி சொன்னாங்கம்மா. அடுத்தது கவின்மிகு கப்பலை பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவனிங்க, என்ன நூல்ல இருந்து இது வந்திருக்கு தெரியுமா? அகநானூறு. என்ன நூல்ல இருந்து கொடுத்துருக்காங்கம்மா? கவின்மிகு கப்பல் அகநானூறு. ஆசிரியர் யாருங்க? மருதன் இள நாகனார். மருதன் இள நாகனார். புரியுதுங்களா? என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீர் இடை போழ. புலவு திரை பெருங்கடல் நீர் இடை போழ இரவும் எல்லையும் அசைவு இன்றி ஆகி விரைசெலல் இயற்கை வங்கூழ் ஆட்ட. வங்கூழ் ஆட்ட கோடு உயர் திணி மணல் அகந்துரை நீகான். கோடு உயர் திணி மணல் அகந்துரை நீகான் மாட ஒள் எரி மருங்கறிந்து ஒய்ய. மாட ஒள் எரி மருங்கு அறிந்து ஒய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் யாருமா? மருதன் இள நாகனார். புரியுதுங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாவாய்னா நமக்கு தெரியும் இல்லம்மா, கப்பல் இல்லையா? நாவாய்னா என்னம்மா? கப்பல். அதுவே நீகான் அப்படின்னா அந்த கப்பலை ஓட்டக்கூடிய மாலுமி. சொல்ற விஷயம் புரியுதாப்பா? நாவாய்னா கப்பல்மா, நீகான் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கப்பலை ஓட்டக்கூடிய அந்த மாலுமிக்கு பேரு நீகான். புரியுதுங்களா? இதுல என்ன செய்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகமே புடைபெயர்ந்து நின்றார் போல. உலகமே புடைபெயர்ந்து நிக்கிற மாதிரி அந்த நாவாயினுடைய தோற்றம் நமக்கு அழகா காட்சி அளிக்குதான். சொல்ற விஷயம் புரியுதாமா? உலகம் புடைபெயர்ந்து நிக்கிற மாதிரி, அப்படி பொழந்துகிட்டு நிக்கிற மாதிரி நாவாயினுடைய தோற்றமானது நமக்கு காட்சி அளிக்கிறது. அந்த நாவாய் என்ன செய்யுமா? கடலினுடைய அந்த காத்தோடைய வேகத்துக்கு ஏத்த மாதிரி அந்த நாவாய் என்ன தெரியுமா செய்யுமா? தன்னை மெல்ல அசைவாட்டி கொண்டே செல்லும். புரியுதுங்களா? கடலினுடைய அந்த அலைன்னு சொல்லக்கூடாது, அந்த காத்து, கடலுடைய அந்த காத்துக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யுமாப்பா? மெல்ல அசைவாட்டி கொண்டே அப்படியே போயிட்டே இருக்குமா. புரியுதுங்களா? அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலால் நாற்றம் வீசக்கூடிய, புலால் நாற்றம் வீசக்கூடிய, புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அலைகளை, புலால் நாற்றம் வீசக்கூடிய அலைகள், கடல்ல இருக்கக்கூடிய அந்த அலைகளை பிளந்து கொண்டு நாவாய் முன்னோக்கி செல்லும். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கம்மா? உலகமே புடைபெயர்ந்து நிக்கிற மாதிரி, பொழந்து நிக்கிற மாதிரி அந்த நாவாயினுடைய தோற்றம் பார்த்தா தெரியுதான். புரியுதுங்களா? அந்த கடல்ல வீசக்கூடிய அந்த மெல்லிய காற்றுக்கேத்த மாதிரி நாவாய் தன்னை மெல்ல அசைவாட்டி கொண்டே போகுமா. புலால் நாற்றம் வீசக்கூடிய அலைகளை என்ன தெரியுமா செய்யுமா? புலால் நாற்றம் வீசக்கூடிய கடலின் அலைகளை பிளந்து கொண்டு, அலைகளை கிழித்து கொண்டு நாவாய் முன்னோக்கி செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ அப்பேற்பட்ட அந்த நாவாயை ஓட்டக்கூடிய நீகான்னா மாலுமி. அந்த நாவாயை ஓட்டக்கூடிய அந்த நீகான் என்ன தெரியுமா செய்வாராம்? உயர்ந்த மணல் மேடு எங்க பார்க்குது அப்படின்னு பார்த்து, உயர்ந்த மணல் மேடு இருக்கக்கூடிய பகுதியை பார்த்து
அங்கதான் துறைமுகம் இருக்குது இல்லைங்களா? அப்ப அந்த துறைமுகத்தை நோக்கி நாவாயை செலுத்துவான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? திரும்ப ஒரு டைம் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. உலகமே புடைபெயர்ந்து நின்றார் போல நாவாயினுடைய தோற்றமானது காட்சியளிக்கிறது. கடலில் வீசக்கூடிய அந்த மெல்லிய காற்றுக்கேற்றவாறு நாவாய் தன்னை மென்மையாக அசைவாட்டி கொண்டே செல்லும். புலால் நாற்றம் வீசக்கூடிய கடலில் அலைகளை பிளந்து கொண்டு நாவாய் முன்னோக்கி செல்லும். அத்தகைய நாவாயை ஓட்டக்கூடியவன் ஆகிய நீகான், புரியுதுங்களா, உயர்ந்த மணல் மேடுகளை கொண்ட துறைமுகத்தை நோக்கி நாவாயை செலுத்துவான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் விஷயம். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? கவனிங்க, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அப்புறம் அகநானூறு பத்தி என்ன வேற என்ன செய்திகள்னு பார்ப்போம். சரிங்களா? கவனிங்கம்மா, கவனிங்க. கவனிங்கம்மா. உரு அப்படின்னா அழகு, அழகு. சரிங்களா? உருகெழு வங்கம் பார்த்தோம் இல்லைங்களா? உருகெழு வங்கம் அழகு. ஓகேங்களாம்மா? அடுத்தது போழன்னா பிளக்க, அந்த கடல் அலைகளை பிளந்து கொண்டு நாவாய் முன்னோக்கி செல்லும். ஓகேங்களா? ரைட். வங்கூழ்னா அந்த காத்துக்கு ஏத்த மாதிரி வங்கூழ் ஆட்ட, அந்த கப்பல் ஆடிக்கிட்டே போன்னு சொல்லி வங்கூழ் ஆட்ட. நீகான்னா நாவாயை ஓட்டக்கூடியவன், இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு. வங்கம்னா கப்பல், புரியுதுங்களா? வங்கம்னாலும் கப்பல், நாவாய் அப்படின்னாலும் கப்பல் தான். ரைட். ஓகே. எல் பகல், புரியுதுங்களா? எல்லுன்னா என்னதுமா? பகல் நேரம். ஓகேங்களா? கோடு உயர் அப்படின்னா, கோடுனாலே மலையும் சொல்லுவாங்க, கோடுன்னா மலையும் சொல்லுவாங்க. இந்த இடத்துல கரை. ஓகேங்களா? கரை உயர்ந்த அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. மாட ஒள்ளெரி அப்படின்னா அந்த கலங்கரை விளக்கம் எந்த இடத்துல இருக்குது? துறைமுகத்துல தானே கலங்கரை விளக்கம் இருக்கும், புரியுதுங்களா? அப்ப அந்த துறைமுகத்துல இருக்கக்கூடிய அந்த கலங்கரை விளக்கம் எங்க? அந்த திசையை பார்த்து அந்த துறைமுகத்தை நோக்கி நீகான் என்ன செய்வான்? நாவாயை செலுத்துவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ரைட். ஓகேம்மா. இது வந்து பாடலினுடைய பொருள்மா. இப்ப நான் என்ன சொன்னனோ அது உள்ள இருக்கும்பா. சரிதானுங்களா? ரைட். கவனிங்க. சங்ககால புலவர்கள்ல ஒருத்தர் யாருமா? மருதன் ஈழ நாகனார். கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் இவர் பாடியிருக்கிறார். கலித்தொகையில இருக்கக்கூடிய இந்த நூல் அகநானூறுமா, இந்த பாடல் இடம்பெற்ற நூல் அகநானூறு. ஆனா இவரு கலித்தொகையில, சரிதானுங்களா, கலித்தொகையினுடைய மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களை இவர் தான் பாடிருக்கார். மருதத்திணை, அதனாலதான் மருதன் ஈழ நாகனார். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அடுத்து கவனிங்க. மருதத்திணையை பாடுவதில் வல்லவர் என்பதால், இப்பதான் சொன்னேன், மருதத்திணையை பாடுறதுல ரொம்ப வல்லவர், கைதேர்ந்தவர். அதனால மருதன் ஈழ நாகனார் என அழைக்கப்படுகிறார். சரிதானுங்களா? அடுத்தது 8 தொகை நூல்களுள் ஒன்று அகநானூறு. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப விஷயத்த சொல்றேன். சரிதானுங்களா? அகநானூறுல எத்தனை பாட்டுமா இருக்குது? 400 பாடல் சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அகநானூறு 8 தொகை நூல்கள்ல ஒண்ணுமா. சரிதானுங்களா? நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. அகநானூறு 8 தொகை நூல்கள்ல ஒண்ணு. சரிதானுங்களா? அகநானூரினுடைய பாடல் அடி வரையறை என்னன்னு கேட்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 13 to 31. அகநானூரினுடைய பாடல் அடி வரையறை என்னமா? 13மா. அப்படியே பெரட்டி போடுங்க 31. வேலை முடிஞ்சு போச்சா? அகநானூர்ல மொத்தத்துக்கு 145 புலவர்கள் பாடியிருக்கிறாங்களாம்பா. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அடுத்ததுமா, அப்ப பாடல் ஆசிரியர் யாரையும் தனிச்சு நம்ம சொல்ல முடியாது. 145 பேர்கிட்ட பாடி இருக்கிறாங்க. சரிதானுங்களா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அகநானூரை தொகுத்தவர் யாரு? தொகுப்பித்தவர் யாரு? இல்லைங்களா? அப்ப தொகுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். உருத்திர சன்மனார். தொகுத்தவர் யாருமா? உருத்திர சன்மனார். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு நான் மேடம் உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம். அகநானூறு. சரிதாங்களா? உருத்திர சன்மனார். தொகுப்பித்தவன். தொகுத்தவர்னா யாருமா? ஆங்காங்கே புலவர் நிறைய பேர் பாடி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் அப்படியே அகடான்னு கிடக்கும். அதை ஒருத்தர் என்ன சொல்லுவாரு? அதெல்லாம் ஒன்னா தொகுப்பிச்சு வைப்பா அப்படின்னு சொல்றவன் தொகுப்பித்தவன். அவன் மன்னன். அதை ஒன்னா தொகுத்து வைங்க, அதுக்கு ஆகிற செலவை நான் பாத்துக்கிறேன், அதை ஒன்னா தொகுத்து வைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவன் யாருங்க? தொகுப்பித்தவன். அவர் யாருன்னா மன்னர். புரியுதுங்களா? அதை ஒன்னா தொகுக்கிறாரு இல்லையா, தொகுத்தவர், அவரு புலவர். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? நிறைய புலவர்கள் பாடின ஆங்காங்கே நிறைய பாடல்கள் இருக்கும், அதையெல்லாம் ஒன்னா தொகுத்தவர் புலவர். அதை தொகுப்பிப்பா அப்படின்னு சொன்னவன் மன்னன். அப்ப தொகுத்தவர் புலவர், தொகுப்பித்தவர் மன்னர். புரியுதுங்களாமா? அப்ப தொகுத்தவர் யாருமா? உருத்திர சன்மனார். தொகுப்பிங்க அப்படின்னு சொன்னது யாருங்க? உக்கிர பெருவழுதி. உக்கிர பெருவழுதி. உக்கிர பெருவழுதி.
சொல்ற விஷயம் புரியுதுங்களாமா? நம்ம இந்த டாபிக்கோட முடிச்சுக்கலாம். கொஞ்சம் கவனிங்க. சரிதானுங்களா? அப்போ உருத்திர, உக்கிர. அகம்னா என்னம்மா? சங்க இலக்கியங்கள்லேயே அகம் அப்படிங்கிற பெயரில் எழுந்த முதல் நூல் எதுமா? அகநானூறு தாமா. சங்க நூல்கள்லேயே அகம் அப்படிங்கிற பேர்ல எழுந்த முதல் நூல் எதுன்னு அகநானூறு. கண்ணை மூடிக்கிட்டு சொல்லணும். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? இப்ப இதுல தொகுத்தவர் உருத்திர சன்மனார், தொகுப்பித்தவன் உக்கிர பெருவழுதி. அப்ப தொகுத்தவர் புலவர்னு சொன்ன இல்லைங்களா? அப்ப உருத்திர, உக்கிர. அகம்னா என்ன? மனசு தானே. அகநானூறுன்னு எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவன் தலைவி இவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த நெஞ்சார்ந்த விஷயங்கள், அவங்களுடைய ஊடல்கள் கூடல்கள், அது சம்பந்தமா விளக்கக்கூடியதான் அக இலக்கியங்கள் நம்ம படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 6th உங்களுக்கு நான் விஷயம் சொல்லியிருப்போம் ஓரளவுக்கு. புரியுதுங்களா? அப்ப அகநானூறுங்கிறது என்னன்னா முழுக்க முழுக்க ஒரு அகநூல். அகநூல்னா என்னன்னா தலைவன் தலைவி தோழன் தோழி இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இவங்களுடைய நெஞ்சார்ந்த விஷயங்கள் பரிமாறப்படக்கூடிய பகுதி தான் அகநூல்கள். அதுதான் அகநானூறும். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அப்ப அகநூல்கள்ல ஒண்ணுதான் எது? அகநானூறு இல்லைங்களா? அப்ப இந்த அகநானூறு மனசு சம்பந்தப்பட்டது. அகம்னா உள்ள மனசு. அப்ப நல்லா கவனிங்களேன். உருத்திர, நான் ஒரு தப்பான ஒரு வேலையை செஞ்சுவிட்டேன், அதனால மனசு உறுத்திக்கிட்டே இருக்குதுங்க, எனக்கு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்குது சொல்றாங்களா? அடுத்தது, அவன் என்ன அந்த மாதிரி பேசிட்டாங்க, அந்த நேரம் நான் பயங்கர உக்கிரமாயிட்டேங்க, என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியலங்க அப்படின்னு சொல்றோமா? உக்கிர. அப்ப எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது, நான் ரொம்ப உக்கிரமாயிட்டேங்க. அந்த ரெண்டுமே எது சம்பந்தப்பட்ட விஷயம்? மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அகம், அகம். அப்ப 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கலாமா? 2 பேரும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல? அப்ப அகநானூறுன்னா கண்ணை மூடிக்கிட்டு உறுத்துது உக்குறோம் அப்படின்னு சொன்னாங்களே, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையாமா? ரைட், அந்த வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்ததுக்கு வாங்க. அடிவரையறை ஓகே, பாடிய புலவர்கள் ரைட் ஓகே, முடிஞ்சு போச்சு. தொகுத்தவர் யாரு? தொகுப்பித்தவர் யாரு? சரிதானுங்களா? வேற என்ன அகநானூரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க மேடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 பெரும் பிரிவுகளை கொண்டதும் அகநானூறு. 3 பெரும் பிரிவுகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். புரியுதுங்களா? களிற்று யானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. புரியுதுங்களா? நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க. களிற்று யானை நிறை, நான் ஷார்ட்டா எழுதுறேன், உங்க எல்லாருக்குமே தெரியும், பிரிவுகள்லாம் நம்ம சின்ன பிள்ளையில இருந்து படிக்கிறோம். களிற்று யானை நிறை, மணிமிடை பவளம், மணிமிடை பவளம், நித்தில கோவை, நித்தில கோவை. ஓகேவாமா? இதுல பாடல்கள் பாருங்களேன். களிற்று யானை நிறை அப்படிங்கிறது பாருங்களேன், 120 பாடல்கள் கொண்டதுமா. ஓகேவாப்பா? மணிமிடை பவளம், மணிமிடை, நான் அந்த இடைங்கிறத கீழே எழுதுறேன். ஓகேங்களா? அது ஈன்னு வரணும், ஈ. சரிங்களா? மணிமிடை பவளம், மணிமி, மணிமிடை பவளம். அது பாருங்க 180 பாடல்கள்மா. நித்தில கோவை 100 பாடல்கள்மா. இது எப்படிங்க மேடம் ஞாபகம் வச்சுக்கலாம்? களிற்று யானை நிறை 120மா, மணிமிடை பவளம் 180மா, நித்தில கோவை 100மா. புரியுதுங்களா? கவனிங்க, இருங்க இந்த இடத்துல. ஓகே, இதை பாருங்க. மணிமிடை. ஓகேவாமா? ரைட். நித்தில கோவை. புரியுதுங்களா? யானையோட கழுத்துல ஒரு பவளமணி மாலை கிடக்கிறதா ஞாபகம் வச்சுங்களேன். சும்மா ஒரு கற்பனை பண்ணிக்கிங்களேன். யானையோட கழுத்துல அந்த பவளமணி மாலை கிடக்கும் போது 120 பொன். அந்த பவளமணி மாலைய இடையில கழட்டி ஏலத்துல விடுறாங்க. மணிமிடை பவளம் ஏலத்துல விடுறாங்க இடையில. அப்ப அதோட மதிப்பு என்ன? அவன் ஏலத்துல விட்டோம்னா குறையுமா கூடுமா? கூடுது. 180 பொண்ணா மாறுது. யானையோட கழுத்துல ஒரு பவளமணி மாலை கிடக்குது, அதோடைய மதிப்பு 120 பொண்ணு. அந்த பவளமணி மாலைய இடையில கழட்டி ஏலத்துல விடுறாங்க, 180 பொன். புரியுதுங்களா? அத நித்யாங்கிற பொண்ணு என்ன எவ்வளவு கொடுத்து வாங்குறாங்கன்னா 100 பொன் கொடுத்து வாங்குறாங்க நித்யான்றவங்க. அது நம்ம தமிழருக்கே உரித்தான ஒரு பண்பு இல்லைங்களா? என்ன சொல்றேன்னு சரிதானா? 150 ரூபா சொன்னா 100 ரூபாய்க்கு கொடுக்குறியா கேக்குறோம் இல்லைங்களா? என்ன சொல்றேன்னு பேரம் பேசி வாங்குறோம் இல்லைங்களா? அப்ப யானையோட கழுத்துல இருக்கும்போது பவளமணியோட மதிப்பு 120 பொன், இடையில ஏலத்துல விற்கும் பொழுது 180 பொன். அதை நித்தியா 100 பொண்ணுக்கு வாங்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிமா அந்த இடத்துல. சரிதானுங்களா? அப்போ அகநானூறு 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. சரிதானுங்களா? அடுத்தது அகநானூறு ஓர் ஒழுங்கு முறையில் பாடல்கள் அமைய பெற்ற நூல் அகநானூறு. ஓர் ஒழுங்கு முறையில். புரிதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்ப மற்ற நூலுடைய பாடல்கள்லாம் அகடான்னு கிடக்குதா? அப்படி கிடையாது. அகநானூரினுடைய பாடல்கள் பாட்டுடைய நம்பரை வச்சு இது இந்த திணைதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். பாட்டுடைய நம்பரை வச்சு இது இந்த திணை சார்ந்த பாடல் தான்பா
அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படிங்க மேடம்? கவனிங்க, கவனிச்சுக்கோங்க. இப்ப நல்லா ஞாபகம் வச்சிருப்பீங்கல்ல, யானை கழுத்துல மணி 120 பொண்ணு, மணி மிடை இடையில ஏலம் இடும்போது 180, நித்தியா 100. ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. கவனிங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒழுங்குமுறைன்னு சொன்னாலுமா ஒற்றை படையில இருக்கும் பாடல் நம்பர்லாம். 1, கவனிங்கம்மா, முடிச்சிடலாம் சீக்கிரம். 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி ஒற்றை படையில இருந்தாமா பாலைத்திணையை சார்ந்த பாடல்கள் மாதிரி எல்லாமே. பாலைத்திணை சொல்ற விஷயம் புரியுதாப்பா? அடுத்தது 4 நாளா இருக்கும்பா. 4, 14வது பாட்டு, 24வது பாட்டு, 34வது பாட்டு 4 நாளா இருக்கும்பா. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா முல்லை திணை சார்ந்த பாடல்களாம்பா அதெல்லாம். அதுக்கும் நான் க்ளூ சொல்றேன், சரிதானுங்களா? அடுத்தது 6 6ஆ இருக்குமா பாட்டுடைய நம்பர்லாம். 6, 16, 26, 36 அப்படின்னு இருந்துச்சுன்னாமா மருதம் சார்ந்த பாடல்களாம் அது எல்லாமே. அகநானூர்ல பாருங்க எவ்வளவு சிறப்பு இல்ல, மருதத்திணையை சார்ந்த பாடல்களாம் அது எல்லாமே, சரிதானுங்களா? அடுத்தது கவனிங்களாமா, 10, 20, 30, 40ன்னு 10 10ஆ இருந்துச்சுன்னாமா அது நெய்தல் திணை சார்ந்த பாடல்களாம்பா. பாருங்களேன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. இப்ப நான் உங்களுக்கு அதுக்கு சொல்றேன் பாருங்க. அடுத்ததுமா குறிஞ்சி. குறிஞ்சி மேல எழுதிக்குவோமா? கவனிங்க, 2, 8, 12, 18 அப்படி இருந்தா குறிஞ்சி திணை சார்ந்த பாடல்கள். குறிஞ்சி திணை சார்ந்த பாடல்கள், புரியுதுங்களா? இப்ப மேடம் உங்களுக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு அழகா சொல்ல போறேன், க்ளூ சொல்ல போறேன், சரிதானுங்களா? கவனிங்க, ஒற்றை படையா 1, 3, 5, 7, 9, 11, 13 ஒற்றை படையா? அப்ப ஒற்றை படைனா பாலை. சங்க இலக்கியங்கள்ல நிறைய இடங்கள்ல படிக்கிறோம் நாம. ஒரு நாட்டை வேவு பார்க்க வரக்கூடிய ஒற்றர்கள் எங்க தங்கியிருப்பாங்க? பாலை நிலத்துல தங்கியிருப்பாங்க இரவுல. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? ஒற்றர்கள் எங்க தங்கியிருப்பாங்க? பாலை நிலத்துல. அப்ப ஒற்றைப்படை பாலை. ஓகே தானமா? 4 நாளா இருக்குதா? நாளெல்லாம் முல்லை. நாளெல்லாம் பெண்கள் என்ன பூ சூடியிருப்பாங்க? முல்லை பூ சூடியிருப்பாங்க. நாளெல்லாம் முல்லை. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? நாளெல்லாம் முல்லை பூ சூடி இருக்கிறோம். அப்ப நாளெல்லாம் முல்லை. ஆறெல்லாம் 6 மறு. ஏதோ ஒரு இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும், புரியுதுங்களா? ஆறெல்லாம் 6 மறு, புரியுதாமா? அப்ப ஆறெல்லாம் மருதம். ஞாபகம் வந்துரும்ல இனிமே உங்களுக்கு. ஒற்றைப்படை என்னமா? பாலை. ஒற்றர்கள் பாலைத்திணையில பதுங்கியிருப்பாங்க. நாளெல்லாம் முல்லை பூ சூடி இருப்போம். ஆறெல்லாம் மருதம், 6 மறு. 10 நெய்தல். 10 நெய்தல், ரைட். அதாவது பாத்தீங்கன்னா நெய் பத்தல. ஞாபகம் வச்சுக்கோங்க, நெய் பத்தல. கேசரி செஞ்சேன், நெய் பத்தல, சரிதானப்பா? நெய் பத்தல. அப்ப 10ன்னு வந்தா நெய். ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்ப இதை 4 அடிச்சிட்டீங்கன்னா இந்த குறிஞ்சி அடிச்சிட மாட்டீங்களாமா? சரிதானப்பா? எப்படியுமே இதை பொறுத்துகளை தான் கேட்பாங்க நமக்கு. கூற்றுகள்லயும் சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது 4 தரவா உள்ள வச்சிருந்தீங்கன்னா இது ஒண்ணு நமக்கு தெரிஞ்சிடாதாங்களா? சரிதானா மேடம்? ஓகே, ரைட். அடுத்தது அகநானூரை பத்தி வேற என்னங்க மேடம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல காது கொடுத்து கேட்டுக்கோங்க. பங்குனி திருவிழா பற்றி பேசும் நூல் அகநானூறு. தமிழர்களினுடைய திருமண சடங்குகள் குறித்து கூறும் நூல் அகநானூறு. தமிழர்களினுடைய வழிபாட்டு முறைகளான மரத்தூண் வழிபட்ட செய்தியை சொன்ன நூல் அகநானூறு. சொல்ற விஷயம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? தமிழர்களுடைய திருமண சடங்கை பத்தி சொன்ன நூல் அகநானூறு. பங்குனி திருவிழா பத்தி சொன்ன நூல் அகநானூறு. தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா வழிபாட்டுக்காக மரத்தூண்களை வழிபட்ட செய்திய சொன்ன நூல் அகநானூறு, புரியுதுங்களா? அப்ப அகநூல்கள்ல பாத்தீங்கன்னா இந்த நூலு வரலாற்று செய்திகளையும் வடநாட்டு செய்திகளையும் மிகுதியாக கூறும் நூல் அகநானூறு. வடநாட்டு செய்திகளையும் வரலாற்று செய்திகளையும் மிகுதியா சொல்லக்கூடிய நூல் அகநானூறு, புரியுதுங்களா? அந்த வரலாற்று செய்தியும் வடநாட்டு செய்தியும் இப்ப பர்டிகுலரா சொல்றாங்க இல்லையா? அப்ப அதை அதிகமா பேசின புலவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணர், மாமூலர். வரலாற்று செய்தியையும் வடநாட்டு செய்தியையும் அதிகமா பேசின புலவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணரும் மாமூலரும். சரிதானுங்களாமா? பங்குனி திருவிழா பத்தி பேசுற நூலு, தமிழர்களுடைய திருமண சடங்குகள் பத்தி பேசுற நூலு, தமிழர்களுடைய வழிபாட்டு முறையாகிய மரத்தூண் வழிபட்ட செய்தியை சொன்ன நூலு, வரலாற்று செய்தியும் வடநாட்டு செய்தியும் அதிகமா பேசின நூலு, அதிகமா பாடிய புலவர்கள், அதுல வரலாற்று செய்தி வடநாட்டு செய்தி சொன்ன புலவர்கள் பரணர், மாமூலர், புரியுதுங்களா? அதே மாதிரி பொன்னை கொண்டு வந்து மிளகை பெற்று சென்ற செய்தி, இது எல்லாருக்குமே தெரியும் நமக்கு.
புரியுதுங்களா? பொண்ணை கொண்டாந்து கொடுத்துட்டு மிளக வாங்கிட்டு போன செய்தியை சொல்ற நூல் எந்த நூலுமா? அகநானூறு. புரியுதுங்களா? அது மாதிரி இன்னொன்னு இருக்குதுமா, உப்புக்கு நிகராக நெல்லை கணக்கிட்ட செய்தி. புரியுதுங்களா? உப்பு வணிகர்கள் நம்ம செய்வாங்க, உப்பு வணிகர்கள் உப்பு அள்ளிக்கிட்டு மூட்டை மூட்டையா கட்டி எடுத்துட்டு வருவாங்க. இந்த உப்பை வாங்கிக்கிட்டு நெல்லை கொடுக்கறதுக்கு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? பண்டமாற்று நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? இப்ப நம்ம வீடுகள்ல எல்லாம் பாக்குறோம், பழைய கவரு பால் கவர்லாம் கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு கோலமாவு வாங்குறோம். புளியங்கொட்டைகள், அந்த கொட்டைகளை கொடுத்தோம்னா என்ன செய்யறோம்? கோலமாவு வாங்குறோம். புரியுதுங்களா? இதை கொடுத்து அதை வாங்குறோம் இல்லம்மா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தெரியாமலாம் இருக்காது இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி உப்பு வணிகர்கள் என்ன செய்வாங்கன்னா, உப்பு அள்ளி கட்டி எடுத்துட்டு வந்து உப்பை பெற்றுக்கொண்டு நெல்லை தர வாரீரோ. புரியுதுங்களா? அந்த மாதிரி வாணிபம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த செய்தி எது சொல்லுதுன்னா அகநானூறு சொல்லுது. சரிதானுங்களா? என்ன சொல்றணுமா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, பொன்னை கொண்டு வந்து மிளகை பெற்று சென்ற செய்தி, உப்புக்கு நிகராக நெல் என்ன செஞ்சிருக்காங்க? கணக்கு பண்ணியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த செய்தியும் அகநானூறு நமக்கு சொல்லுது. சொல்ற விஷயம் புரியுதுங்களாமா? ரைட், ஓகே. அப்ப நம்ம எதுவரை என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரையில வந்து பாத்தீங்கன்னா இன்பத் தமிழ் கல்வி, இதுவரையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4 இயல்கள் பார்த்துருக்கோம்ப்பா. 4 இயல்கள் பார்த்துருக்குறோம். 7ஆம் வகுப்புல 4 இயல் பார்த்துருக்குறோம். சரிதானுங்களா? என்னென்ன பார்த்துருக்குறோன்னு உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். நாமக்கல் கவிஞர் எங்கள் தமிழ் அவரை பார்த்தோம். சரிதானுங்களா? ஒன்றல்ல இரண்டல்ல உடுமலை நாராயண கவி அவரை பார்த்தோம் நாம. சரிதானுங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலங்கரை விளக்கம் பார்த்தோம், கவின்மிகு கப்பல் பார்த்துருக்குறோம். சரிதானுங்களா? அப்ப இவ்வளவு நிறைய பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? 4 இயல் ஃபுல்லா பார்த்துருக்குறோம் நாம. அதை 4 இயலையும் நல்லா தரவா முடிச்சிருங்க. சரிதானுங்களா? அடுத்த கிளாஸ்ல அடுத்து இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 4-5 இயல்களை அடுத்த கிளாஸ்ல நாம கவர் பண்ணிடலாம். சரிதானுங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க. இன்னைக்கு ஓகே காதுல வாங்கிட்டோம், நல்ல மனசுல இருக்கு அப்படிங்கிறத ஒதுக்கி வச்சிடக்கூடாது. இன்னைக்கு நடத்தின விஷயங்களை உடனே புக் எடுத்து என்ன செய்யுங்க, நல்லா தரவு பண்ணிடுங்க. அன்னன்னைய வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிருங்க. சரிதானுங்களா? உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. உடல் நலம் நல்லா இருந்தால் தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? நல்ல சிந்தனையை செலுத்தி படிக்க முடியும். புரியுதுங்களா? உங்களை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க, கவனமா படிங்க. ஓகேம்மா?